வணக்கம். ஆன்மீக செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவிலில் புரட்டாசி திருவிழா செப்டம்பர் 21 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. கணபதீஸ்வரர் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார் குழு ஆகம முறைப்படி இன்று காலை வசந்த மண்டபத்தில் சிறப்பு பூஜை செய்தனர். அதைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு வள்ளிபுரத்து ஆழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். பக்தர்கள் அங்கு பிரதட்சணம், பால் காவடி, சேவல் காவடி, கற்பூர செடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தலத்தில் பிரசித்தி பெற்ற சமுத்திர திருவிழா நாளை நடைபெற இருக்கிறது. ஆழ்வாரை தரிசனம் செய்ய நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வள்ளிபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கெங்கவல்லியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெருமாளுக்கு சிறப்பு யாகசாலை பூஜை, சங்கு பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் பெருமாளுக்கு பால், பன்னீர், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர் போன்ற வாசனை திரவியங்களால் திருமஞ்சனமும் நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் பல்லக்கில் கோவிலை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் விளக்கேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கெங்கவல்லி மற்றும் சுற்றுவட்டார பக்தர்கள் திரளாக பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்தனர். வந்தவாசி தென்னாங்கூர் கிராமத்தில் புகழ்பெற்ற ரகுமாயி தாயார் சமேத பாண்டுரங்கன் கோவில் அமைத்துள்ளது.
இக்கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் கருட சேவை வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருமாள் மற்றும் தாயாருக்கு 16 வகை வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு மஞ்சனம் செய்யப்பட்டது. மூலவர் பாண்டுரங்கன் பெருமாள் திருப்பதி வெங்கடாசலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து உற்சவர் ரகுமாயி தாயார் சமேத பாண்டுரங்க பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயில் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அருகில் பெரிய நந்தி, கிளிகோபுரம், அதிகார நந்தி மற்றும் தங்கக்குடி மரம், அதன் அருகில் உள்ள சிறிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நந்தி பகவானுக்கு பால், பன்னீர், மஞ்சள், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை கட்டப்பட்டது. பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இவ்விழா நாட்களில் பஞ்சமூர்த்திகள் தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர். 7ஆம் நாள் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடைபெறும். பின்னர் டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம், மாலை 6 மணிக்கு மலை உச்சிகள் மகாதீபம் ஏற்றப்படும். இதை முன்னிட்டு தற்போது மகாதீப நெய்க்குட காணிக்கை கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. கோயில் இணை ஆணையர் பரணிதரன் கவுண்டரை தொடங்கி வைத்தார். மகாதீபத்திற்கு மொத்தம் 3500 கிலோ நெய் பயன்படுத்தப்படும். இதில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக நெய் காணிக்கை செலுத்துவது வழக்கம். கோவில் வளாகத்தில் திறக்கப்பட்ட நெய் கவுண்டரில் 1 கிலோ 250 ரூபாய், அரை கிலோ 150 ரூபாய் மற்றும் 1/4 கிலோ 80 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2.15 கோடி ரூபாய் மதிப்பிலான நெய் காணிக்கையாக வசூலாகிய நிலையில் இந்த ஆண்டு 2.50 கோடி ரூபாய் வரை காணிக்கை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் கோவில் பெரிய நந்தி மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மாதந்தோறும் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்நிலையில் புரட்டாசி சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்களால் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருகம்புல் சாற்றி அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷத்தில் நந்தியை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை மனமுருகி தரிசித்தனர்.
வள்ளலார் என போற்றப்படும் ராமலிங்க அடிகளாரின் 203வது அவதார திருவிழா இன்று வடலூரில் சன்மார்க்க கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் சேர்ந்து சன்மார்க்க கொடியேற்றி விழாவை துவங்கி வைத்தனர். 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி கடலூர் புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் பிறந்தவர் வள்ளலார். சிறு வயதிலேயே கடவுளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு முருகன் மற்றும் அம்மன் பாடல்களை பாடி வந்தார். பின்னர் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை ஆகியவற்றை நிறுவி சன்மார்க்க நெறியை உலகம் முழுவதும் பரப்பினர். 1874ஆம் ஆண்டு வடலூர் சித்திவளாக திருமாளிகையில் இறைவனோடு ஜோதியாக வள்ளலார் கலந்ததாக ஐதீகம். வள்ளலார் அவதரித்த தினத்தை முன்னிட்டு வடலூரில் உள்ள சத்திய ஞான சபை வளாகத்தில் சிறப்பு வழிபாடு, திருவருட்பா பாராயணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.